தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம் என்ற அன்னைச்செய்தியை நாம் பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் பொது சின்னமாக விசில் சின்னத்தை ஒதுக்கி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதை அன்னைச்செய்திகளாக நாம் பார்க்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு என்ன சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற கேள்வி என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கொடுத்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விசில் சின்னத்தில் போட்டியிட தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் என்ன சின்னத்தில் போட்டியிடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது விசில் சின்னம் அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி என்பதால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். பொது சின்னமாக விசில் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை உடைய செய்தியாளர் ஜெரியிடம் மீண்டும் கேட்கலாம். ஜெரி, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. விசில் சின்னத்தை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதேனும் காரணங்களா குறிப்பிட்டிருக்கிறாங்களா? தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல என்னென்ன சின்னங்கள் வேண்டும் அப்படின்னு கூறப்பட்டிருந்தது? வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்திய தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளை 2 பிரிவுகளாக பிரித்திருக்கிறது. ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, இன்னொன்று பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள். இதில் 2வது பிரிவில் தான் தமிழக வெற்றிக் கழகம் வருகிறது. அதாவது அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி. மாநில கட்சி என ஒரு அரசியல் கட்சி அங்கீகாரம் பெற வேண்டுமெனில் தேர்தல் ஆணையத்தில் 6% வாக்குகளை பெற வேண்டும். குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இல்லையெனில் மொத்த தொகுதிகளில் 3% இடங்களை வெல்ல வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை 234 தொகுதிகள் இருக்கிறது. இதில் 3% எனில் 7 தொகுதிகள். அதாவது இந்த தகுதிகள் எதை பூர்த்தி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்ல, எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை என்றாலும் 8% வாக்குகளை ஒரு கட்சி பெற்றிருக்க வேண்டும். அந்த வகையில இது தமிழக வெற்றிக் கழகம் முதலாக இந்த தேர்தலில் போட்டியிட இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இதுவரை போட்டியிடவில்லை. அதனால பதிவு செய்யப்பட்டு 234 தொகுதியிலும் போட்டியிடுகிறோம், எங்களுக்கு பொது சின்னம் வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார்கள். இதுல 10 சின்னங்கள் கேட்டு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இதுல வெற்றி கோப்பை, விசில், ஆட்டோ உள்ளிட்ட சின்னங்களை இவங்க கேட்டிருந்தாங்க. அதுவும் சில குறிப்பாக சின்னங்கள்ல இந்த பட்டியல் இருக்கிறது. ஒரு 150க்கும் மேற்பட்ட சின்னங்கள் பொதுவாக இருக்கிறது. இந்த சின்னங்கள்ல நாம் தேர்வு செய்ய வேண்டும். அந்த பட்டியல் இல்லாத சின்னங்கள் இருக்க வேண்டும் என்ற பட்சத்துல ஒரு கட்சி வரைந்து கொடுக்கலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதன்படிதான் தமிழக வெற்றிக் கழகம் சில சின்னங்களை வரைந்தும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் ஒன்றுதான் வெற்றி கோப்பை. இந்த பட்டியலில் வெற்றி கோப்பை இல்லை, ஆனால் வெற்றி கோப்பை வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. வெற்றி கோப்பை ஒதுக்காததற்கு காரணம் என்றவெல்லாம் இது ரிலேட்டட் டு விக்டரி என்பார்கள். இது விக்டரியை சிம்பாலிக்காக சொல்லுகிறது. எனவே அந்த சின்னம் ஒதுக்கப்பட மாட்டாது எனும் அரசியல் வட்டாரங்கள்ல கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் விசில் சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது. விசில் சின்னம் எளிமையாக ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொண்டு செல்ல முடியும். ஏற்கனவே விஜய் நடித்த திரைப்படங்கள்ல பாடல்கள் கூட விசில் அடிப்பது போன்ற காட்சிகள் வந்து இருக்கிறது. அதே போல தமிழகத்துல IPL கிரிக்கெட்டிலும் கூட அது போன்ற விசில் போடி என்ற ஒரு வசனமும் இருக்கிறது. எனவே தேர்தல் பிரச்சாரங்கள்ல விசிலை வைத்து எளிதில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பொதுமக்களிடையே குறுகிய காலகட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம். குறுகிய காலகட்டத்தில் பொதுவாக சின்னம் என்னவென்று சொல்லப்படும். அதாவது தேர்தலுக்கு 1 மாத காலகட்டத்தில் இருக்கும் பொழுதுதான் சின்னம் என்னவென்று கூறுவார்கள். ஆனால் அதற்கு முன்னதாகவே, அதாவது போர்ட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் நடத்தை விதி வருவதற்கு முன்னதாகவே சின்னம் என்ன என்பது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தெரிந்துவிட்டது. இன்னும் குறுகிய காலகட்டம் என்றை விட இது நிறைய காலங்கள் இருக்கிறது. எனவே அதிகப்படியான காலங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடங்களிலும் இப்போது சுற்றுப்பயணங்களும் அறிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் சென்னையில் இருந்து சுற்றுப்பயணம் தொடங்குகிறது. ஏறத்தாழ 10-12 நாட்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழக மாநில நிர்வாகிகள். இந்த நிலையில் இந்த விசில் சின்னத்தை எளிதில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.